எத்தனை சான்றோர்கள் ஆன்றோர்கள் பிறந்த இனம், எவ்வளவு அறிவார்ந்த பெருமக்கள் நமக்கு கற்பித்தது எவ்வளவு, எல்லாவற்றையும் படித்தமே என்ன ஆனது? எப்படி அநீதியை சகித்துக் கொள்கிறோம்? தவறு என்று தெரிந்து எப்படி பொறுத்துக் கொள்கிறோம்? எப்படி பொறுத்துக் கொள்கிறோம்? எல்லாரும் சேர்ந்து செய்தால் ஒரு தவறு சரி என்று ஆகிவிடுமா? எப்படி? கூட்டணி வைத்து கொள்ளையடித்தால் அந்த செயல் சரியாயிருமா? கூடி கொலை செய்தால் 10 பேர் சேர்ந்து கொலை செய்தால் அது கொலை இல்லையா? உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் வளங்கள் களை போகிறதே, மலை வெட்டி கேத்தப்படுகிறதே, மணல் அள்ளி விற்கப்படுகிறதே, தடுப்பது யார்? எப்படி? மலையை உங்களால் அரையங்களும் உருவாக்க முடியுமா? மணலை உருவாக்க முடியுமா? நீரை உறிஞ்சி வித்து விட்டார்கள். உங்கள் மகனிடம் ஆட்சி வந்தால் சேமித்து வைத்து விடலாம். மரத்தை வெட்டி விட்டார்கள், நட்டு வைத்து விடலாம். ஊழல் லஞ்சம் தடுத்து விடலாம். கொள்ளை தடுத்து விடலாம். எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம். ஆனால் வளங்களை எப்படி திருப்பி உருவாக்குவது? எப்படி உருவாக்குவது? மலையை உருவாக்க முடியுமா? மணலை உருவாக்க முடியுமா? உன் நிலத்தின் வளத்தை கெடுத்திருக்கிறானே அதை உருவாக்க முடியுமா? நீ போரின் பேரழிவுக்கு பிறகு கூட அந்த இடத்துல மக்களை குடியேற்றி வரலாம். ஆனால் நிலக்கரி எடுத்த இடத்தில், மீத்தேன் ஈத்தேன் எடுத்த இடத்தில், அணுலை வெடித்த இடத்தில் மறுபடி மக்களை குடியேற்ற முடியுமா? நீங்கள் தான் உள்ளங்கையிலே உலகத்தை வைத்திருக்கிறீர்களே. எல்லார் கைகளிலும் அலைபேசி இருக்கிறதே. தட்டினால் உலகம் உங்கள் உள்ளங்கையிலே வருகிறது. அமெரிக்காவில் எப்படி கல்வி, எப்படி மருத்துவம், எப்படி பாதை சாலை, எப்படி மின் உற்பத்தி விநியோகம், டென்மார்க்கில் எப்படி ஊழல் லஞ்சமற்ற நிர்வாகம், நியூசிலாந்து எப்படி சிறந்த நாடாக இருக்கிறது, ஒழுக்கத்தில் சிறந்த நாடாக, ஊழலற்ற லஞ்சமற்ற நாடாக எப்படி இருக்கிறது, அருகில் இருக்கிற மலேசியா சிங்கப்பூரில் பள்ளி கல்வி எப்படி இருக்கிறது, மருத்துவமனை எப்படி இருக்கிறது, தட்டி பாருங்களேன். ஏன் உங்கள் நாட்டில் இவ்வளவு கேவலமாக இருக்கிறது? ஒரு கேள்வியை கேளுங்கள். தேர்தல் என்பது 500,000 வாங்கி கொண்டு வரிசையில் நின்று வாக்கு செலுத்திட்டு போவதல்ல என் சொந்தங்களே. 5 ஆண்டு கால நம் எதிர்காலத்தை, நம் தலையெழுத்தை தீர்மானிக்க போகிற ஒன்று. எல்லாவற்றிலும் சரியானதை தேர்வு செய்கிற நீங்கள், எல்லாவற்றிலும் நல்லதையே தேர்வு செய்கிற நீங்கள், வேளாண் குடிமக்கள் எல்லா நெல்லையும் விதைக்கெடுக்கிறீர்களா? எல்லா கத்தரிக்காயையும் விதைக்கி போடுகிறீர்களா? எல்லா புடலங்காய் முருங்கைக்காயும் விதைக்கு ஒதுக்கிறீர்களா? அதில் சிறந்த புடலங்காய், சிறந்த கத்தரிக்காய், சிறந்த வாழை, இதைத்தானே தேர்வு செய்கிறீர்கள். பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தால் நல்ல பையனாக இருக்கணும். பையனுக்கு பொண்ணு பார்த்தா நல்ல பொண்ணாக இருக்கணும். நல்ல குடும்பமாக இருக்கணும். சாப்பிட போனால் நல்ல கடையாக இருக்கணும். நகை எடுக்க போனால் நல்ல வடிவமாக டிசைனாக இருக்கணும். புடவை எடுக்க போனால் நல்ல புடவையாக இருக்கணும். எல்லாவற்றையும் நல்லவற்றை தேடுகிற நீங்கள் உங்களை ஆளப்போகிற தலைவர்களில் மட்டும் ஏன் எது சிறந்தது, எது நல்லது என்று தேர்வு செய்வதில்லை? ஏன் எல்லாவற்றிலும் புதியதை தேடுகிற நீங்கள் 60 ஆண்டுகளாக இந்த அதரப்பழசை கட்டிப்பிடித்தழுவதற்கு காரணம் என்ன?